ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ஒரு லட்டு ஒன்று எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸு நல்லா உலர்ந்த பருப்புகள்லாம் வச்சு நான் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாத்திர அளவு, இந்த அளவு கப்பு அளவுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வால்நட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு. இப்போ நான் அந்த அளவு எடுத்த அந்த கப்பு அளவில் நிலக்கடலை போட்டுக்கிறேன். எல்லாமே ஒரே அளவில் போட்டுங்க, ரொம்ப சத்தாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியானதாக இருந்தாலும் அவ்வளோ நல்லது. பாதாம் பருப்பு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, வால்நட்டு, பேரிச்சம்பழம், சன்ஃப்ளவர் விதை, பூசணி விதை, கருந்திராட்சை. மொத்தம் இத்தனை பொருள் எடுத்துருக்கேன். 5, 6, 7, 8 பொருள் எடுத்துருக்கேன். இந்த பொருள் அத்தனையும் உடம்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. வளர்கிற பிள்ளைங்களுக்கு இதில் லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்பு நல்லா புஷ்டியாக நல்லா வளருவாங்க. உடம்பு ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்ப வீக்காகவும் இருக்கிறவங்களுக்கு லட்டு செஞ்சு கூப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக இதை ஒரு உருண்டை போட்டால் போதும், ஃபுல்லாக இருக்கும், எல்லா சத்தும் கிடைக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ வால்நட்ஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே ட்ரை வரவுலாக வருங்க. ரொம்ப கருகிடவும் வேண்டாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்க வறுக்கணும். எடுத்து பாதாம் பருப்பையும் போட்டு வறுத்துக்கிறேன். நல்லா அந்த சூடு கொஞ்சம் இதாக வரணும், பொடி நுணுக்கிற அளவுக்கு வரணும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கருகிடாமல் பார்த்து வருங்க. மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அடுத்து முந்திரியை வறுக்கிறேன். எல்லாமே பார்த்து வறுக்கணும். கொஞ்சம் கருகுனாலும் ருசி மாட்டிட்டும் கசப்பு தன்மை வந்துடும் அந்த லட்டில். இப்போ முந்திரி பருப்பையும் நல்லா சூடாக நல்லா வறுத்து காமிக்கிற மாதிரி இந்த பருத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதையும் எடுத்தாச்சு. அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் ரெண்டையும் வறுத்து சீக்கிரம் வறுத்துருங்க. பொடி லேசாக வெடித்து வரும், அப்போ இறக்கிடுங்க, இல்லைன்னா கருகிடும் டக்குன்னு. இதையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சத்து உடம்புக்கு, பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப சத்தானது இந்த 2 சீட்ஸும். இதையும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதில் இது நம்ம ஊரில் ஸ்வீட்டில் சேர்ப்பாங்க அந்த இது. அடுத்து கருப்பு திராட்சையை வறுக்கணும். அது மிக்சியில் அடிப்படுறதுக்காக நெய்யில் அதை மட்டும் நெய்யில் வறுத்துக்கோங்க. நெய்யில் போட்டு அந்த திராட்சை நல்லா காஞ்சிருக்கும், அதை நெய்யில் போட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். அது நல்லா உப்பி வெந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் ஓட்டணும், அதுக்காக இப்போ நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ மிக்சியில் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வறுத்துட்டு நல்லா எல்லா பழமும் நல்லா உப்பி வந்த காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கருப்பாக சுருங்கி இருந்த திராட்சையெல்லாம் நல்லா இந்த மாதிரி பழமாக இதாக உப்பி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ எல்லா தானியம் வறுத்த அத்தனையும் ஒன்றா போட்டு தட்டில் போட்டு வச்சுருக்கோம். சூடு ஆறணும், ஏன்னா எல்லாமே நல்லா கொதிக்க வறுத்துருக்கோம். எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தை உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வைங்க. கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பிச்சு வைங்க, ஏன்னா மிக்சியில் அடிப்படுறது கொஞ்சம் சிக்கிக்கும். அதனால் இப்போ இந்த இதை பருப்பு அத்தனையும் போட்டு நல்லா சூடு போக ஆற வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்ஸு, நிலக்கடலை, சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு திராட்சை பழமும் சூடு ஆறட்டும். ஆறின பிறகு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். நிலக்கடலை மட்டும் கொஞ்சம் தோலை எடுத்துக்கோங்க. தோலோட போட்டிங்கன்னா அது மாதிரி தோற்பு தன்மை லேசாக வந்துடும். நம்ம சர்க்கரை சேர்க்க மாட்டோம் இல்லை, அதனால் தோற்பு தன்மைக்காக நிலக்கடலை தோலை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் தொட்டு பார்க்குறேன், சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. பருத்து மிக்சியில் போட்டுருவோம். மிக்சியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது, நிறையா சேர்த்துருக்கேன், எல்லாம் ஒவ்வொரு கப்பு சேர்த்துருக்கேன். அதனால் மிக்சி கொள்வது அளவுக்கு போட்டு ஒரு 4-5 தடவை ஓட்டி எடுத்துப்போம். இப்போ நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. எடுத்து மிக்சியில் கையாலே போட்டுருக்கேன் பாருங்கள். அந்த நட்ஸ் எல்லாம் இப்போ மிக்சியில் ஓட்டி இந்த காமிக்கிறேன். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது ருசி. இது மாதிரி குறைன்னு தான் இருக்கணும். அது ஓட்டுறப்ப அதுலேயே எண்ணெய் கக்கி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீதி இருக்கிற நட்ஸையும் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நான் பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா நட்ஸையும் பொடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இனிப்புக்கு நம்ம சர்க்கரை வெல்லம்லாம் சேர்க்க மாட்டோம். இந்த பேரிச்சம்பழமும் திராட்சையும் தான். அது நம்ம நெய்யில் வறுத்த திராட்சை எப்படி சுருங்கிட்டு பாருங்கள். ஆனால் மொடன்னு இருக்கும், மிக்சியில் ஓட்டுறது கரெக்டாக இருக்கும். நெய்யில் வறுத்த திராட்சையை மிக்சியில் ஓட்டி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்வீட்டு இந்த லட்டுக்கு. இப்போ மிக்சியில் போட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் வந்திருக்கும்.
இதுவே நல்லா இனிப்பு கொடுக்கும் அந்த லட்டுக்கு. அதனால் இதில் டயட்டில் உள்ளவங்க இனிப்பு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அவங்களுக்காக இந்த ஸ்வீட்டுக்காக அது சேர்த்துருக்கேன். அடுத்து பேரிச்சம்பழம் வந்து எல்லாத்தையும் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் சேர்த்துக்கோ. நல்ல சத்து, இரும்பு சத்து உள்ள வருது பேரிச்சம்பழம். இதையும் மிக்சியில் ஒரு ஓட்டி கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். முன்னாடியே நான் போட்டு வச்சேன் திராட்சை இதில். இப்போ வந்து பேரிச்சம்பழம் மிக்சியில் ஓட்டினதில் அதையும் சேர்த்து அதை இருக்குது பாருங்கள். பேரிச்சம்பழம் மிக்சியில் அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இல்லை பஞ்சாமிர்தம் கெட்டியான மாதிரி இருக்குது. ரெண்டையெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த முன்னாடியே நம்ம அரைச்சி வச்ச பருப்பு வகைகளோட இந்த திராட்சை பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு நல்லா ஒன்றா நல்லா பிசைஞ்சா இனிப்பு நல்லா கரெக்டாக வந்துடும். அதில் ஃபுல்லாக பிசையிறேன் பாருங்கள். இந்த பருப்பு இந்த திராட்சையும் பேரிச்சம்பழமும் நல்லா நல்லா உருட்டுன்னு இப்படி வந்துட்டு கையில் பாருங்கள். எதுவுமே சேர்க்கலை இனிப்புக்கு. இது மட்டும் சேர்த்து உருட்டினோன்னே எவ்வளோ நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். நல்லா நெய் ஊற்றி பிசைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ சும்மா நெய்யில் தொட்டு ஒரு வாசனைக்காக நெய் தொடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அழகாக கையிலேயே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டால் அருமையான சத்தான ஆரோக்கியமான ஒரு அற்புதமான லட்டு. இந்த லட்டு பாருங்கள், விலை கூட, இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம், ரொம்ப செலவாகும்லாம் நினைக்காதீங்க. இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்ல நிறைய சத்துக்கள்லாம் கொடுக்கும். இதே நம்ம டாக்டருக்கு ஒரு வியாதி இன்னும் போனிச்சு கொடுக்குற காசுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயந்தான். இந்த லட்டு வந்து எல்லாருமே செஞ்சு வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சு நீண்ட காலம் வாழலாம். இந்த லட்டு பாருங்கள் உருட்டிட்டேன், சும்மா கையில் உருட்டுறப்பே வருது. இந்த பருப்பு இந்த திராட்சை பேரிச்சம்பழம் தான் வந்து இவ்வளோ உருண்டையாக வருது. எல்லாத்த மிக்சியில் போட்டு அடித்து நெய்யில் தொட்டு உருட்டி வைக்க வேண்டியது தான். டெய்லி காலையில் இது ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களாம், ரொம்ப ஸ்கூலுக்கு போகிறவங்களாம் சாப்பிடாம ஓடுவாங்க. அப்போ ஒரு உருண்டை கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு அன்றைக்கி ஆலம்பரைக்குள்ளே சாப்பாட்டுக்குள்ளே கலோரிலாம் அதில் கிடச்சிடும். அத்தனை சத்தம் இருக்குது இதில். இப்போ ஒரு உருண்டையை உருட்டி இந்த தட்டில் உள்ள எல்லா பருப்பு இதையும் பொடியையும் லட்டாக உருட்டிட்டேன் பாருங்கள். இதுதான் ஆரோக்கியமான சத்தான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இதை இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறையா இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும். இந்த லட்டை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் அதே அளவில் வந்து பருப்பு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து வறுத்து பொடி பாக்கி நெய்யை தொட்டு உருட்டு செஞ்சிங்கன்னா நான் இந்த லட்டு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.